நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன டாபிக்னு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பாடியில் 2 விதமான மைண்ட் இருக்குது. ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று கான்ஷியஸ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்ட் வந்து 5% மட்டும்தான் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணும். பேலன்ஸ் இருக்க 95% சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுது. அது என்னென்னா நம்மளோட ஹார்ட் பீட், அப்புறம் பிளட் ஃப்ளோ, டைஜஷன் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு வர எமோஷன்ஸ், ட்ரிகர்ஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாமும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து எந்தெந்த விஷயம்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுதோ அது மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்கும். இப்போது நீங்கள் சின்ன வயசுலேயே நிறைய ட்ராமாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து நிறைய நாய்ங்க வந்து கூட்டமாக இருக்கும். அந்த நாயில் ஏதாச்சும் ஒரு நாய் வந்து துரத்திட்டு வந்திருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேயே அதை பார்த்து பயந்து ஓடுனதுனால அது ஒரு ட்ராமாவாக உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ தான் பெரிய பசங்களாக ஆனாலும் அந்த நாயை பார்த்து நீங்கள் பயந்து திரும்ப திரும்ப ஓடிட்டே இருப்பீங்க. அது ஏன் அப்படி நீங்கள் ஓடுறீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகியிருக்கு. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த ஃபியரை கிரியேட் பண்ணும். ஓ, இங்கே நாய் இருக்குது, இதை பார்த்தா நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணும். அப்படி ட்ரிகர் பண்ணுறதுனால தான் நீங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அந்த நாயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. நம்மளோட சின்ன வயசில் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது நம்ம மைண்டில். அதனால நம்மளை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சின்ன வயசுலேயே. அது யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட டீச்சர், அப்புறம் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறது பேரண்ட்ஸும் டீச்சரும் மட்டும்தான். இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இல்லை சம் போட கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் சரியாக போடலைன்னா உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து படிக்கிறதுக்கே லாக்கில்ல, சுத்த வேஸ்ட் நீ அப்படின்னு உங்ககிட்ட உங்கள் டீச்சர் சொல்லும்போது உங்களுக்கு அவங்க சொன்ன வேர்டு வந்து உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க. அந்த டீச்சர் சொன்ன வேர்டு அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் வளர்ந்தாலும், 20 வயசு 25 வயசு ஆனாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லணும்னா, நீ வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, நீ வந்து அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் லாக்கில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி அந்த டீச்சர் இன்னொரு பையனுக்கு வந்து அதே கிளாஸ் ஒர்க்கோ இல்லை ஹோம் ஒர்க்கோ கொடுக்கும்போது அந்த பையன் நல்லா பண்ணிட்டு வந்தா, நீ வந்து நல்லா படிக்கிற பையன், சூப்பராக படிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு என்ன தோணும்னா, அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடும். ஓ, நம்ம நல்லா படிக்கிற பையன் போல இருக்கு, நம்ம பயங்கரமாக படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆனதுனால அவனால் எவ்வளோதான் பெருசாக வளர்ந்தாலும் அவன் சூப்பராக தான் படிப்பான். ஏன்னா அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடுச்சு. நான் ஒரு நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆனதுனால அவனால் காலேஜ் வரைக்கும் போனாலும் அவனால் சூப்பராக படிக்க முடியும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு சின்ன வயசில் என்னென்னலாம் ட்ராமாஸ் நடந்ததோ அது எல்லாமும் ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகியிருக்கும்போது அதுவே நம்ம லைஃபாக மாறிடும். நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ சின்ன வயசில் அது அப்படியே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகி ப்ரோக்ராம் ஆகிடும். அப்படி ப்ரோக்ராம் ஆகும்போது நம்மளும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நடந்துப்போம். இப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, தூங்குறாங்க, இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரியே ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கோம். நம்மளும் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து தூங்கணும், மறுபடியும் வேலைக்கு போகணும், தூங்கணும். இதே மாதிரியே நம்மளும் ப்ரோக்ராம் ஆகிட்டு இருப்போம். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும். ஓ, நம்மளோட லைஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணதுனால உங்களுக்கு அதே மாதிரியே ரியாக்ஷனை திரும்ப கொடுக்கும். நீங்கள் என்ன உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களோட லைஃபாக மாறும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் படத்தையே எடுத்துக்கோங்களேன். எந்திரன் படத்தில் வந்து சிட்டி ரோபோ இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு. வசீகரன் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவர் வந்து கான்ஷியஸ் மைண்டு. சிட்டிக்கு வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அதை அப்படியே செய்யும். அதே மாதிரி தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும். இப்போது வசீகரன் வந்து டிவி போடு அப்படின்னு சொன்னார். அப்போது சிட்டி ரோபோ என்ன பண்ணோம்னா அந்த டிவி எடுத்து அப்படியே போட்டுரும். அதே மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணி இது கரெக்டு, இது தப்பு அப்படின்லாம் பண்ண தெரியாது. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பண்ணும். இப்போது ஒருத்தவர் வந்து கத்தி எடுத்து குத்து அப்படின்னு சொன்னால் சிட்டி ரோபோ அப்படியே போய் குத்திரும். அதே மாதிரி தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன
நினைக்கிறீங்களோ, என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒரு லேசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்பவுமே லேசியாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிஞ்சு இருக்கும். ஸ்ட்ராங்காக நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, நான் ஒரு லேசி பர்சன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் எப்பவுமே லேசியாக இருக்க முடியுது. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம லேசியாக இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ஒரு நாள் தான் பண்ணுவீங்க. அடுத்த நாள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு இழுத்து விட்டுரும், உங்களை பழைய நிலைமைக்கே இழுத்து விட்டுரும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது என்னன்னா, நான் ஒரு லேசியான பர்சன் அப்படின்னு தான் நீங்கள் பிலீவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ப்ரோக்ராம் ஆகி இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு குழந்தை மாதிரி தான். குழந்தைகிட்ட கண்ணு கொடுத்து ட்ரிகர் அழுத்துன்னு சொன்னால் டக்குன்னு அழுத்திடும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன உள்ள ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியே லைஃபாக ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வர்றது தான். ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங்காக மாற்றிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வேற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் லேசியாக இருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் அதிகமான மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரீசனும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான். நீங்கள் நிறைய ஸ்கில்ஸை கற்று வச்சிருக்கீங்கனாலும் அதுக்கு ரீசனும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான். நம்ம என்ன எமோஷன்ஸை பிலீவ் பண்ணுறோமோ, என்ன எமோஷன்ஸை உள்ள ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது அப்படியே நம்ம லைஃப்பில் நடக்கும். இப்போ நிறைய பேர் நான் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன், அன்லக்கி அப்படிங்கிற வேர்டு வச்சு அது ஒரு நேமாவே வச்சிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அன்லக்கி வினோத், அன்லக்கி காவ்யா, இப்படி நிறைய நேம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு எதுவுமே லக் இல்லை, எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பிலீவ் பண்ணுறதுனால தான் அவங்க அந்த பேரே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எப்பவுமே அன்லக்கியான ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவங்க பிலீவ் பண்ணுறது என்னன்னா, அன்லக்கி அப்படிங்கிற வேர்டை சப்கான்ஷியஸாக ஸ்ட்ராங்காக ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்பவுமே அன்லக்கியான விஷயம் மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்கலாம் தெரியாது. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்கள் லைஃப்பில் நடத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் லேசியாக இருக்கீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனமான ஆளாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்பி இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில். அப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் டெய்லியுமே லேசியாக தான் இருப்பீங்க. எனி டைமும் ஃபோன் நோண்டிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் தூங்குவீங்க, மறுபடியும் எழுந்திருப்பீங்க, ஃபோன் நோண்டுவீங்க, தூங்குவீங்க. ஏன்னா நீங்கள் உள்ள ஸ்ட்ராங்காக நான் ஒரு லேசி பர்சன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பிலீவ் பண்ணுறதுனால தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு எப்பவுமே உங்களை லேசியாகவே வச்சுருக்கோம். அதுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்கவே தெரியாது. நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் அது அப்படியே உங்களுக்கு லைஃப்பில் நடத்தி கொடுக்கும். நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி ப்ரோக்ராம் ஆகும்போது உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் அவனும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஆனால் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அவனால் இங்கிலீஷ் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான். அதனால ஒரே ஒரு டைம் தான் ட்ரை பண்ணான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு வராது போல அப்படின்னு அவன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டான். அதனாலே அவனால் இங்கிலீஷ் சுத்தமாக கற்றுக்கவே முடியல. ஆனால் நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஆனால் நான் இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் என்ன விஷயம்னா, நம்ம என்ன கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக மாறணும்னா அது நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. இல்லைனா ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ள ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டராக கண்டிப்பாக மாறிடுவீங்க. ஸோ நம்ம நெகட்டிவான விஷயத்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஃபீட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவான விஷயத்த நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் நெகட்டிவான விஷயத்த ஃபீட் பண்ண உங்களால் சுத்தமாக மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. இதுவே பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அவ்வளோதான் ஒர்க் ஆகும். இவ்வளோதான் உன்னோட லிமிட்டு, இதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு உங்களை ஸ்டாப் பண்ணிடும். நீங்களே நினச்சாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை விடவே விடாது. உன்னோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு உங்களை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நீங்கள் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா உங்களோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளவே அப்படியே ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆகிடும். அப்படி பிலீவ் பண்ணும்போது உன்னோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு அது உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிடும். நீங்கள் மேலே போக ட்ரை பண்ணாலும் உங்களை அது கீழே இழுத்து விட்டுரும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். அதே மாதிரி
உங்களால் எவ்வளோ மணி வேணாலும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் அது வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மேலே மேலே போயிட்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணால் அதிகமான மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹை லெவலில் போயிட்டே இருக்கும். இவ்வளோதான் என்னோட லிமிட் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களை ஸ்டாப் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கும். இதுவே என்னோட லிமிட் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் அதிகமான மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் விஷயம் என்னன்னா, சப்கான்ஷியஸ் தான் மேட்டர். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நீங்கள் என்ன உள்ள பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீவயர் பண்ணி எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.